இன்னைக்கு மரபியல் பற்றி பார்க்க போகிறோம். மரபியல் என்றால் என்ன? மரபணுக்கள், மரபியல் மாற்றம், பாரம்பரியம் பற்றி படிக்கும் அறிவியல் மரபியல் என்று அழைக்கப்படுகிறது. மரபணுக்கள் யாவை? ஜீன்கள். ஜீன்களை பற்றி படிக்கும் அறிவியல் மரபியல் என்று அழைக்கப்படுகிறது. ஜீன்கள் எங்கு காணப்படுகின்றன? ஒரு செல்லினுடைய உட்கருவில் காணப்படும் குரோமோட்டின் வலைப்பின்னலில் ஜீன்கள் காணப்படுகின்றன. மரபியல் மாற்றம் என்றால் என்ன? இப்போ நாய்க்குட்டி 4 நாய்க்குட்டிகளை போட்டிருக்கு. ஒரு நாய் 4 நாய்க்குட்டிகளை போட்டிருக்கு. 4 நாய்க்குட்டிகளும் ஒரே மாதிரி இருக்குதா? ஒன்று வெள்ளையா இருக்குது, ஒன்று வெள்ளையும் கருப்புமா இருக்குது, ஒன்று கருப்பா இருக்குது, ஒன்று சாம்பல் நிறத்தில் இருக்குது, ஒன்று ப்ரௌன் நிறத்தில் இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு கலரில் இருக்குது. இதுதான் மரபியல் மாற்றம் என்று சொல்கின்றோம். பாரம்பரியம் என்றால் என்ன? இப்போ ஒரு நாய்க்குட்டி தான் ஈரும், பூனைக்குட்டி தான் ஈரும். நாய்க்குட்டி நாயை போலவே இருக்கிறது, பூனைக்குட்டி பூனைகளை போலவே இருக்கிறது. இதுதான் பாரம்பரியம் என்று அழைக்கின்றோம். பாரம்பரியம் என்றால் என்ன? ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஜீன்கள் மூலம் பண்புகள் கடத்தப்படுதல் பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நீங்க உங்க அம்மாவினுடைய சில பண்புகளை பெற்றிருப்பீங்க, ஒரு அப்பாவினுடைய சில பண்புகளை பெற்றிருப்பீங்க. இது மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு ஜீன்கள் மூலம் பண்புகள் கடத்தப்படுதல் பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது. ஜீன்கள் என்றால் என்ன? ஒரு பண்பிற்கான காரணி ஜீன் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ உயரம் என்ற பண்பிற்கான காரணி ஒரு தொகுதி ஜீன்களாகும். அடுத்து நெட்டை என்ற உயரம் என்ற பண்பிற்கான காரணி ஒரு தொகுதி ஜீன்களாகும். அடுத்து நிறத்திற்கான காரணி ஒரு தொகுதி ஜீன்களாகும். அப்போ ஒரு பண்பிற்கான காரணி ஜீன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜீன்கள் எதனால் ஆனது? டிஎன்ஏ மூலக்கூறுகளால் ஆனது ஜீன்கள் ஆகும். இப்போ குரோமோட்டின் வலை ஜீன்களால் ஆனது, ஜீன்கள் டிஎன்ஏ மூலக்கூறுகளால் ஆனவை. வேறுபாடு என்றால் என்ன? பெற்றோர் மற்றும் சந்ததிகளுக்கிடையே உள்ள மாறுபாடு வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. நாம பெற்றோர்களை போல இருந்தாலும் சில பண்புகளில் பெற்றவர்களிடமிருந்து வேறுபடுகிறோம். என் பெற்றோர்கள் உருவத்து மாதிரியே இருக்கிறோம், அப்படியே இருக்கிறது இல்லை, கொஞ்சம் மாறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த மாறுபாடுகள் வேறுபாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப நாய்க்குட்டி வெவ்வேறு நிறத்தில் இருப்பது வேறுபாடு என்று அழைக்கப்படுகிறது. குரோமோசோம் என்றால் என்ன? ஜீன்களின் தொகுப்பு குரோமோசோம் என்று அழைக்கப்படுகிறது. மரபு பொருள் என்றால் என்ன? டிஎன்ஏ மூலக்கூறுகள் மரபு பொருள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் பண்புகள் மரபு பொருட்களால் நிகழ்கின்றன. இந்த மரபு பொருள் என்பது டிஎன்ஏ மூலக்கூறுகளால் ஆனது. மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கிரிகர் ஜோஹன் மெண்டல். ஏன் இவர் மரபியலின் தன்மை என்று அழைக்கப்பட்டார்? முதல்ல பைசன் சட்டைமம் என்ற தாவரத்தில், பட்டாணி தாவரத்தில் கலப்பின சேர்க்கை ஆய்வினை செய்து மரபு பண்புகள் பற்றிய கருத்துக்களை வெளியிட்டனர். இவர் மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கிரிகர் ஜோஹன் மெண்டல் செக்கோஸ்லோவியாவில் உள்ள சிசிலியன் என்னுமிடத்தில் பிறந்தார். பிரென் என்னுமிடத்தில் உள்ள அகஸ்தீனியன் மடத்தில் துறவியாக பணியாற்றினார். வியன்னா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல், கணிதம், இயற்கை அறிவியல் ஆகியவற்றை கிரிகர் ஜோஹன் மெண்டல் கற்றறிந்து பட்டம் பெற்றார். 1856 இருந்து 1865 வரை பைசம் சட்டைமம் என்ற தோட்டப்பட்டாணை செடியில் கலப்பின ஆய்வுகளை கிரிகர் ஜோஹன் மெண்டல் செய்தார். கிரிகர் ஜோஹன் மெண்டல் 34 வகையான வேறுபாடுகளை கண்டறிந்தார். 10,000 தாவரங்களை ஆய்வுகள் செய்தார். கலப்பின ஆய்வுக்கு 7 ஜோடி பண்புகளை தேர்வு செய்தார். அவர் தேர்வு செய்த பண்புகள் விதையின் வடிவம், விதையின் நிறம், விதையுறையின் நிறம், கனியின் வடிவம், கனியின் நிறம், மலரின் அணைவிடம், தண்டின் உயரம் என்று 7 பண்புகளை தேர்ந்தெடுத்தார். ஒரு ஜோடி பண்புகள் என்று சொல்கிறோம். அது என்ன? ஒரு ஜோடி பண்புகள். விதையின் வடிவம் உருண்டை வடிவமானது. ஒரு விதையின் வடிவம் சுருங்கியது. அதாவது ஓங்கு பண்பு. உருண்டை வடிவத்தை ஓங்கு பண்பு என்று குறிப்பிட்டார், சுருங்கியதை ஒழுங்கு பண்பு என்று குறிப்பிட்டார். அதாவது அவர் கலப்பின சேர்க்கையில் முதல் சந்ததியில் வெளிப்பட்ட பண்பு ஓங்கு பண்பு என்று அழைக்கப்படுகிறது.
கலப்பின சேர்க்கையின் போது முதல் சந்ததியில் வெளிப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு 2 தாவரத்தை அயல் மகரந்த சேர்க்கை செய்கிறோம், நமக்கு விதை கிடைக்கிறது. முதல்ல கிடைச்ச விதையை நம்ம பயிரிட்டோம்னா அந்த தாவரத்தில் என்ன பண்பு வெளிப்படுகிறதோ அந்த பண்பு ஓங்கு பண்பு என்று அழைக்கப்படுகிறது. நாம் முதல்ல விதைச்ச போது தாவரத்தின் பண்பு வெளிப்படாம திரும்ப அந்த தாவரத்துல இருந்து கிடைச்ச விதையை 2ஆவதா நாம விதைக்கும் பொழுது ஒரு பண்பு வெளிப்பட்டால் அது ஒடுங்கு பண்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்ப விதையின் வடிவத்தில் ஓங்கு பண்பு உருண்டை, ஒடுங்கு பண்பு சுருங்கியது. விதையின் நிறம் மஞ்சள் நிறமாக இருந்தால் அது ஓங்கு பண்பு, பச்சை நிறமாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு. விதையின் நிறமுடையதாக இருந்தால், பச்சை நிறமுடையதாக இருந்தால் ஓங்கு பண்பு, வெள்ளை நிறமாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு. கனியின் வடிவம் உப்பியதாக இருந்தால் அது ஓங்கு பண்பு, சுருங்கியதாக இருந்தால் ஒடுங்கு பண்பு. கனியின் நிறம் பச்சை நிறமாக இருந்தால் அது ஓங்கு பண்பு, மஞ்சள் நிறமாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு. மலரின் அமைவிடம் கோண மலராக இருந்தால் அது ஓங்கு பண்பு, நுனி மலராக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு. கோணமலர் என்றால் என்ன? இலையும் தண்டும் இணையக்கூடிய கோணத்தில் இருந்து மலர்கள் தோன்றினால் அது கோணமலர் என்று அழைக்கப்படுகிறது. தண்டினுடைய நுனி பகுதியில் இருந்து மலர் தோன்றினால் அது நுனி மலர் என்று அழைக்கப்படுகிறது. தண்டின் உயரம் நெட்டையாக இருந்தால் அது ஓங்கு பண்பு, குட்டையாக இருந்தால் அது ஒடுங்கு பண்பு ஆகும். மெண்டலின் வெற்றிக்கான காரணங்கள் யாவை? தூய பெற்றோர் பட்டாணி தாவரத்தை தேர்ந்தெடுத்தார். தூய பெற்றோர் பட்டாணி தாவரம் என்ன? இதுவரைக்கு தன்மகரந்த சேர்க்கை மட்டுமே நிகழ்ந்த தாவரங்கள் தூய பெற்றோர் தாவரம் என்று அழைக்கப்படுகிறது. பட்டாணி தாவரம் ஓராண்டு தாவரமாகும். அதாவது குறுகிய காலத்தில் பலனை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அவர் குறுகிய காலத்தில் ஆய்வின் முடிவுகளை தெரிந்து கொள்ள முடிந்தது. அயல் மகரந்த சேர்க்கை செய்தல் எளிது. அயல் மகரந்த சேர்க்கைனா என்ன? எப்படி செய்யறது? செயற்கையில் அயல் மகரந்த சேர்க்கை, இப்போ இந்த மலர்ல உள்ள மகரந்த தாழ்வட்டத்தை நீக்கிடணும். இப்போ சூலக மட்டம் மட்டும் இருக்கும். இந்த மலர்ல இருந்து மகரந்த தூள் எடுத்து இந்த மலரின் சூலக முடியில் போட்டு அதை ஒரு பையில கட்டி வச்சிட்டோம்னா வேற மலர்கள்ல இருந்து மகரந்த தூள் வராது. நம்ம செயற்கையாக அயல் மகரந்த சேர்க்கை செய்துவிட்டோம். ஒரு மலரின் மகரந்த தாழ்வட்டத்தை நீக்கிவிட்டு மற்றொரு மலரின் மகரந்த தூளை எடுத்து மகரந்தத்தால் நீக்கப்பட்ட மலரின் சூலக முடியில் போடுதல் அயல் மகரந்த சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப அயல் மகரந்த சேர்க்கை செய்வது இந்த பட்டாணி தாவரத்தில் எளிதாக இருந்தது. வெளிப்படையான வேறுபட்ட பண்புகள் தோன்றியது. இப்ப நம்ம பார்த்தோம், விதையின் வடிவம் உருண்டை சுருங்கியது, விதையின் நிறம் மஞ்சள் பச்சை. இப்ப இந்த வேறுபாடுகள் எல்லாம் வெளியே தெரியும். இப்ப நெட்டை தாவரம், குட்டை தாவரம், இப்ப வெளிப்படையாக தெரியக்கூடிய பண்பு. கோணமலர், நுனிமலர், இதுவும் வெளிப்படையாக தெரியக்கூடிய பண்பு. இவ்வாறு வெளிப்படையாக தெரியக்கூடிய வேறுபட்ட பண்புகளை அவர் தேர்ந்தெடுத்தார். மலர்கள் இருபால் தன்மை கொண்டவை. இருபால் தன்மை கொண்டவைனா மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அது இருபால் மலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போ மலர்கள் எல்லாம் இருபால் மலர்களாக இருந்ததுனால தன்மகரந்த சேர்க்கை செய்வதும் அயல் மகரந்த சேர்க்கை செய்வதும் எளிதாக இருந்தது. அடுத்து ஒரு பண்பு கலப்பாய்வு. ஒரு பண்பு கலப்பாய்வு என்றால் என்ன? ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்களை கலப்பு செய்தல் ஒரு பண்பு கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பண்புனா என்ன? உயரம் என்பது ஒரு பண்பு. இரு மாற்று தோற்றங்கள் என்றால் என்ன? உயரத்தினுடைய இரு மாற்று தோற்றங்கள் ஒன்று நெட்டை, குட்டை. இது மாதிரி ஒரு பண்பின் இரு மாற்று தோற்றங்களை தனித்தனியாக பெற்ற இரு தாவரங்கள் கலப்பு செய்தல் ஒரு பண்பு கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ ஒரு பண்பு கலப்பு ஆய்வு பற்றி பார்ப்போம். முதல்ல பெற்றோர் தலைமுறை. இந்த ஒரு பண்பு கலப்பு ஆய்வுக்கு மெண்டல் தூய நெட்டை, தூய குட்டை பண்பை கொண்ட இரு பெற்றோர் தாவரங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார். நெட்டை தாவரத்திற்கான ஜீனாக்கத்தை கேபிட்டல் டி என்று குறித்தார். குட்டை தாவரத்திற்கான ஜீனாக்கத்தை ஸ்மால் டி என்று குறித்தார். நம்ம படிச்சிருக்கோம், இனச்சல் உருவாக்கத்தின் போது குரோமோசோம் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது. குரோமோட்டின் இலைகள் எல்லாம், அதாவது டிஎன்ஏ மூலக்கூறுகள் இரட்டை திருகுச்சுரல் அமைப்பு கொண்டவை. ஒவ்வொரு குரோமோசோமும் 2 குரோமோட்டிட்களை கொண்டவை. இப்படின்னு இதை நம்ம 9th படிச்சிருக்கோம்.
அப்போ இப்போ நெட்டை பண்புக்கான குரோமோட்டின் 2 குரோமோட்டின் வலைகளை கொண்டது. இப்போ கேமெட்கள் உருவாக்கும் போது குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படுகிறது. இப்போ கேபிட்டல் டியிலிருந்து ஒரு டி தனியாக பிரிந்து விடுகிறது. ஸ்மால் டியிலிருந்து ஜீனாக்கத்தின் போது கேமெட்கள் உருவாக்கத்தின் போது ஜீன்கள் தனித்து பிரிகின்றன. இப்போ கேமெட்கள் உருவாக்கத்தின் போது கேபிட்டல் டியிலிருந்து உருவாகும் கேமெட் கேபிட்டல் டி ஆகும். ஸ்மால் டி என்ற ஜீனாக்கத்திலிருந்து உருவாகும் கேமெட் ஸ்மால் டி ஆகும். கேமெட்கள் இணையும் போது கருவுறுதல் நிகழ்கிறது. கருவுறுதலின் போது சைகோட்டை உருவாக்குகிறது. சைகோட் இருமையத்தன்மை கொண்டது. கேமெட்கள் ஒருமையத்தன்மை கொண்டவை. இந்த ஒருமையத்தன்மை கொண்ட கேமெட்கள் இணைந்து இருமையத்தன்மை கொண்ட சைகோட்டை உருவாக்குகிறது. அதனால உருவாகிற சைகோட் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீனாக்கத்தை கொண்டு காணப்படுகிறது. இப்போ F1 தலைமுறை, இப்போ இந்த 2 தாவரத்தையும் கலப்பு செய்து கிடைக்கப்பட்ட விதைகள் எல்லாத்தையும் விதைக்கிறாரு. விதைக்கும் போது எல்லா தாவரங்களும் நெட்டை தாவரங்களாக கிடைத்தன. இப்போ முதல்ல தோன்றிய விதையை விதைக்கிறனால இது F1 தலைமுறை என்று அழைக்கப்பட்டது. F1 தலைமுறையில் கிடைத்த தாவரங்கள் அனைத்தும் நெட்டை தாவரங்களாக இருந்தன. இப்போ இந்த நெட்டை தாவரத்தினுடைய ஜீனாக்கம் எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி ஸ்மால் டி கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு இருக்கும். இப்போ இந்த F1 தலைமுறையில் கிடைத்த 2 தாவரத்தை எடுத்து தன்மகரந்த சேர்க்கை நிகழச் செய்கிறார். இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீனாக்கம் கொண்ட 2 தாவரங்கள் தன்மகரந்த சேர்க்கை செய்யப்படுகின்றன. கேபிட்டல் டி கொண்ட ஜீனாக்கம் கொண்ட தாவரத்தில் இருந்து இனச்சல் உருவாக்கும் போது குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டு கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற 2 கேமெட்கள் உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற தாவரத்தில் இருந்து ஜீனாக்கம் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற 2 கேமெட்கள் உருவாகின்றன. இந்த கேபிட்டல் டியும் இணைஞ்சா கேபிட்டல் டி என்ற ஜீனாக்கம் கொண்ட தாவரம் உருவாகும். கேபிட்டல் டியும் ஸ்மால் டியும் இணைஞ்சா கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீனாக்கம் கொண்ட தாவரம் உருவாகும். ஸ்மால் டியும் கேபிட்டல் டி இணைந்தால் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீனாக்கம் கொண்ட தாவரம் உருவாகும். ஸ்மால் டி என்ற கேமெட்கள் இணைந்தால் ஸ்மால் டி என்ற ஜீனாக்கம் கொண்ட தாவரம் உருவாகும். இந்த கட்டத்திற்கு பேரு புன்னட் கட்டம் என்று பெயர். இதை கண்டறிந்தவர் புன்னட் என்ற அறிவியல் அறிஞர். அதாவது கலப்பின சேர்க்கையின் போது உருவாகும் தாவரங்களின் ஜீனாக்கத்தை கண்டறிய பயன்படும் கட்டம் புன்னட் கட்டமாகும். இப்போ இந்த 2 தாவரங்களையும் தன்மகரந்த சேர்க்கை செய்து கிடைத்த விதைகள் எல்லாம் விதைக்கிறார். விதைக்கும் போது கிடைத்த தாவரங்கள்ல 784 தாவரங்கள் நெட்டை தாவரங்களாகும். 277 தாவரங்கள் குட்டை தாவரங்களாகும். இது 2னுடைய நெட்டை குட்டை விகிதத்தை பார்த்தோம்னா 3:1 என்ற விகிதத்தில் தாவரங்கள் தோன்றியிருப்பதை உணர்ந்தார். இப்போ ஜீனோடைப் என்றால் என்ன? ஒரு பண்பிற்கான ஜீனாக்கம் ஜீனோடைப் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ 3 விதமான தாவரங்கள் உருவாகி இருக்குது. கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று 2 தாவரம், கேபிட்டல் டி ஸ்மால் டி என்று ஒரு தாவரம். இப்போ கேபிட்டல் டி ஒரு தாவரம், கேபிட்டல் டி ஸ்மால் டி 2 தாவரம், ஸ்மால் டி ஒரு தாவரம். அப்போ ஒரு பண்பு கலப்பினத்தில் உருவான தாவரங்களின் ஜீனோடைப் விகிதம் 1:2:1 என்ற விகிதத்தில் இருந்தது. ஃபீனோடைப் என்றால் என்ன? புறத்தோற்ற விகிதம் ஃபீனோடைப் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு பண்பு கலப்பாய்வில் உருவான தாவரங்களில் 3 தாவரங்கள் நெட்டை தாவரங்கள். இந்த 3ம் நெட்டை தாவரங்கள். இந்த 1 மட்டும் குட்டை தாவரமாக இருந்தது. இப்போ நெட்டை குட்டை = 3:1 ஆகும். இந்த F2 தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் இப்போ கேபிட்டல் டினா நெட்டை தாவரமாக இருக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டினாலும் நெட்டை தாவரமாக இருக்கும். கேபிட்டல் டி ஸ்மால் டினாலும் நெட்டை தாவரமாக இருக்கும். ஸ்மால் டி குட்டை தாவரம். இப்போ 3:1 என்ற ஃபீனோடைப் விகிதத்தில் F2 தலைமுறைகளில் தாவரங்கள் தோன்றின. இப்போ கேபிட்டல் டி என்பது கலப்பற்ற நெட்டை அல்லது ஹோமோசைகஸ் நெட்டை என்று அழைக்கப்படுகிறது. கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது கலப்பின நெட்டை அல்லது ஹெட்ரோசைகஸ் நெட்டை என்று அழைக்கப்படுகிறது.
இந்த ஒரு பண்பு கலப்பாய்வின் முடிவில் மெண்டலீஃப் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். அதாவது காரணிகள் அல்லது ஜீன்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகின்றன. இப்போ 2 தாவரத்தையும் கலப்பு செய்யும் போது முதல் தலைமுறையில் நெட்டை தாவரம் மட்டுமே உருவானது. அப்போ நெட்டை தாவரத்திலிருந்து பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இப்போ காரணிகள் அல்லது ஜீன்கள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதால் உயரமான தாவரங்கள் உருவாகின. தூய நெட்டை தாவரத்திற்கான ஜீனு கேபிட்டல் டி. தூய குட்டை தாவரத்திற்கான ஜீன் ஸ்மால் டி. முதல் தலைமுறையில் உருவான எல்லா தாவரங்களும் நெட்டை தாவரங்களாக இருந்தன. அதனால முதல் தலைமுறையில் வெளிப்படும் ஓங்கு பண்பிற்கான காரணி கேபிட்டல் டி. முதல் தலைமுறையில் வெளிப்படாமல் 2வது தலைமுறையில் ஒரே ஒரு குட்டை தாவரம் மட்டும் வெளிப்பட்டது. இந்த 2வது தலைமுறையில் வெளிப்பட்ட முதல் தலைமுறையில் வெளிப்படாத பண்பு ஒடுங்கு பண்பு என்று அழைக்கப்படுகிறது. ஒடுங்கு பண்பிற்கான காரணி ஸ்மால் டி ஆகும். கேபிட்டல் டி என்ற ஜீனாக்கத்தை கொண்டிருந்தால் அதை ஹோமோசைகஸ் நெட்டை எனப்படும். கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீனாக்கத்தை கொண்டிருந்தால் அது ஹெட்ரோசைகஸ் நெட்டை என்று அழைக்கப்படும். கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பவை இருவேறு காரணிகளால் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற இருவேறு காரணிகளால் 2 பண்புகள் வெளிப்படுகின்றன. நெட்டை பண்பும் குட்டை பண்பு வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். 3 நெட்டை பண்பு, ஒரு குட்டை பண்பு வெளிப்படுகிறது. இதுக்கு காரணம் என்ன? இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற ஜீன்கள். இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி என்பது ஒரு பண்பிற்கான ஜீன்கள் அல்லீல்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பண்பு என்பது என்னது? உயரம் என்ற பண்பு. ஒரு பண்பிற்கான காரணிகள் என்னது? கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற 2 காரணிகள். ஒரு பண்பிற்கான உயரம் என்ற பண்பிற்கான காரணிகள் அல்லீல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேபிட்டல் டி ஸ்மால் டி இரண்டும் சேர்ந்து காணப்பட்டால் அல்லீலோ மார்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. கேமிட்கள் உருவாகும் போது காரணிகள் தனித்து பிரிகின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இனச்சல் உருவாக்கத்தின் போது குரோமோசோம்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்படும் பார்த்தோம். அதனால கேமிட்கள் உருவாகும் போது காரணிகள் தனித்து பிரிகின்றன. ஒரு பண்பிற்கான 2 காரணிகள் வேறுபட்டாலும் கருவுறுதல் நடைபெறும் போது ஒரு பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது. இந்த 2 கேமிட்டும் சேர்ந்து ஒரு தாவரத்தை உருவாக்கினால் கேபிட்டல் டி ஸ்மால் டி என்ற தாவரத்தை உருவாக்கும். அது நெட்டை என்ற பண்பை மட்டுமே வெளியிட்டது. டி ஸ்மால் டி என்ற காரணி இருந்தாலும் அது மீடியமான உயரமா இருக்கல. நெட்டை பண்பை மட்டுமே வெளியிட்டது, குட்டை பண்பு வெளியிடல. 2 பண்பும் கலந்த ஒரு மீடியமான தாவரமும் உருவாகல. அப்போ 2 பண்பு, ஒரு பண்பிற்கான 2 காரணிகள் காணப்பட்டாலும் உயரம் என்ற பண்பிற்கான நெட்டை காரணி டி, குட்டை காரணி ஸ்மால் டி 2 காரணிகளும் காணப்பட்டாலும் கருவுறுதல் நடைபெறும் பொழுது ஒரு பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது. கேபிட்டல் டி-குரிய நெட்டை பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது என்று கண்டறிந்தார். ஒரு பண்பிற்கான 2 காரணிகள் காணப்பட்டாலும் கருவுறுதல் நிகழ்ந்த பிறகு ஒரு பண்பு மட்டுமே வெளிப்படுகிறது. தேங்க்யூ.